ஷங்கர் இயக்கத்தில் சமீபத்தில் கமல் நடிப்பில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்தியன் 2 ரிலீஸ் ஆனது. இந்த படம் பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பினை பெறலை. இதனையடுத்து அவரது இயக்கத்தில் இந்தியன் 3 படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. இதனிடையில் சு. வெங்கடேசனோட வேல்பாரி நாவலை படமாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வராரு ஷங்கர். தமிழ் சினிமாவோட ரசிகர்களால் பிரம்மாண்ட இயக்குனராக கொண்டாடப்பட்டு வந்தவர் தான் ஷங்கர். சமீப காலமாக இவரது இயக்கத்தில் வெளியான படங்கள் பெரிய அளவில் ரசிகர்களை கவரலை. கடைசியாக வெளியான இந்தியன் 2 மற்றும் கேம் சேஞ்சர் படங்கள் வரவேற்பை பெறலை. இந்நிலையில் அடுத்ததாக தனது கனவு படமான வேல்பாரியை இயக்க திட்டமிட்டிருக்காரு இயக்குனர் ஷங்கர். இந்த படம் குறித்து தற்போது லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு. கொரோனா காலகட்டத்தில் சு. வெங்கடேசனின் வேல்பாரி நாவலை படித்தார் இயக்குனர் ஷங்கர். இந்த நாவல் அவரை பெரிதும் கவர்ந்தது. இதனையடுத்து வேல்பாரியை படமாக்க வேண்டும் என்பது அவரது கனவாக மாறியது. இதனை பல நேரங்களில் அவரே வெளிப்படுத்தி வராரு. இந்நிலையில் இந்த படம் குறித்து தற்போது லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது வேல்பாரி நாவலை ரஜினி, கமல் இருவரையும் வைத்து படமாக இயக்க ஷங்கர் முடிவு செஞ்சதாக சொல்லப்படுது. இதற்கான பேச்சுவார்த்தை நடந்து எல்லாமே சரியாக வந்தால் வேல்பாரி நாவலில் கமல், ரஜினி இருவரும் இணைந்து நடிக்க வாய்ப்புள்ளதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இதனால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. அதே நேரம் ஷங்கர் இயக்கத்தில் இனிமேல் நடிக்கவே மாட்டேன் என ரஜினி முடிவு செய்துள்ள காரணத்தால் அவர் இந்த படத்தில் நடிப்பாரா என்பது சந்தேகம் எனவும் சொல்லப்படுது. ஒருவேளை ஷங்கரின் ஆசைப்படி கமல், ரஜினி இணைந்து நடித்தா வேல்பாரி மிக பெரும் படைப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மதுரை எம்பியும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளருமான சு. வெங்கடேசனின் எழுதிய நாவல் வீர யுக நாயகன் வேல்பாரி. இந்நாவல் 1,00,000 பிரதிகளை விற்கப்பட்டதை கொண்டாடும் விதமாக சமீபத்தில் வெற்றி பெறுவியாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நாவலாசிரியர் சு. வெங்கடேசன், நடிகர் ரஜினிகாந்த், இயக்குனர் ஷங்கர், நடிகை ரோகிணி, நியானானா கோபிநாத் உள்ளிட்டோர் பங்கேற்றாங்க. இந்நிகழ்ச்சியில் பேசிய இயக்குனர் ஷங்கர், ஒரு முறை என்னிடம் ஆனந்த விகடனில் வேல்பாரி ஒன்று ஒரு நாவல் வாரம் வருகிறது. இந்நாவல் படம் பார்ப்பது போன்று உள்ளது. இதனை நீங்கள் படமாக எடுத்தால் நன்றாயிருக்கும் என ஆனந்த விகடன் குழும நிர்வாக இயக்குனர் சீனிவாசன் என்னிடம் கூறினார். அப்போது நேரமில்லை என்பதால் பார்க்கிறேன் சார் என்றேன். கொரோனா சமயத்தில் புத்தகங்கள் படிக்கலாம் என யோசித்த போது வேல்பாரி தான் ஞாபகத்துக்கு வந்தது. அப்போது எங்கு தேடியும் புத்தகம் கிடைக்கல. அதன் பின் சு. வெங்கடேசன் தான் பிரதி ஒன்று அனுப்பினார். படிக்கும்போது நாவல் காட்சிகளாக விவரித்து கல்கியின் பொன்னியின் செல்வன் மாதிரி வேல்பாரி ஆனந்தன் விகடனுக்கு இருந்தது. இந்த நாவலின் புகழ் ஆண்டுகள் கடந்தும் நிலைத்திருக்கும். என்னுடைய கனவு படமாக முதல்ல எந்திரன் இருந்தது. இப்போது வேல்பாரி என்னுடைய கனவு படமாக இருக்குது. சந்திரலேகாவுக்கு மேல் வேல்பாரி பிரம்மாண்டமாக வரும் என நினைக்கிறேன். அத்துடன் கேம் ஆஃப் த்ரோன்ஸ், அவதார் மாதிரி உலகம் போற்றும் அளவுக்கு அறிவுபூர்வமான, அனைவரையும் ரசிக்கக்கூடிய காவியமாக, பெருமைமிக்க இந்திய படைப்பாக, ஒரு தமிழ் படைப்பாக வரக்கூடிய அளவுக்கு எல்லாமே வேல்பாரியில் இருக்குது. கனவு ஒரு நாள் நனவாகும் என்று பேசியிருக்காரு. அவரின் இந்த பேச்சு வேல்பாரி மீதான எதிர்பார்ப்புனை அதிகரிச்சிருக்கு. இந்த படம் உலக அரங்கில் தமிழ் சினிமாவை பெருமைப்படுத்தும் விதமாக இருக்கும் என்று ரசிகர்கள் எண்ணிட்டு வராங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.